ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழச்சி சமையல். இன்றைக்கி சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மாவை வச்சு 3 ஐட்டம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது என்னென்னா அடை தோசை, பணியாரம், சீராளம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் நான் 1/2 கப்பு கடலப்பருப்பு எடுத்திருக்கேன், 1/2 கப்பு துவரம்பருப்பு, 1/2 கப்பு பாசிப்பருப்பு, ஒரு 1/2 கப்பு பச்சை பயிறு எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா எடுத்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். ஒரு 1/4 கப் மட்டும் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். 1/2 கப்பு அரிசி, பச்சை அரிசி எடுத்துக்கோங்க, அதுதான் தோசை நல்லா வரும். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 2-3 வாட்டி அலசிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஊற வச்சுக்கலாம். கூடவே 2 காஞ்ச மிளகா போட்டு ஊற வச்சுக்கலாம். நம்ம இதை ஊறட்டும். நல்லா ஊறி அடிச்சுப்போம். இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 2 வாட்டி போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஒரு வாட்டி அரைச்சாச்சு, திருப்பி பவுலில் மாற்றிக்கலாம். இதை திருப்பி மீதி பாதி இருக்கிறத நான் இதில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். அதையும் அரைச்சாச்சு, அரைச்சி பவுலில் சேர்த்துட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிக்கிறேன். நான் ஓரளவுக்கு தோசை மாவு பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்திங்கன்னா போதும். அதுக்குன்னு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியமான அளவில் இருக்கணும். தேவையான உப்பு இதில் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு மாதிரி கொடுத்தோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம்லாம் போட்டு தாளித்தோன்னா, ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் காஞ்ச மிளகா, நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் கலருக்காக தான் கொடுக்குறோம். அது போட்டோன்னா நல்ல கலராக இருக்கும், அதுக்காக தான். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு இந்த மாவில் எடுத்து கொட்டிடலாம். இப்போது எல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்போது தண்ணி ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தோசை ஊற்றி காட்டுறேன். இப்போது சுற்றி ஓரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பரான அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. பச்சை பயிறு கொத்தமல்லிலாம் போட்டிருக்கிறது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அடை தோசையை. அடுத்து குழி பணிகாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு குழி பணிகாரம் தட்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த மாவு எடுத்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போது ஒரே மாவு தான், ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு வேறு டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரே மாதிரி இருக்காது. தோசை சாப்பிட்டிங்கன்னா வேறு டேஸ்ட் இருக்கும், பணிகாரம் சாப்பிட்டிங்கன்னா வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். சூப்பராக குழி பணிகாரமும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம சீராளம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இட்லி தட்டில் அந்த மாவை எடுத்து நான் ஊற்றிக்கிறேன். இட்லியில் தண்ணி கொதித்ததுக்கப்புறமா அதை உள்ளே வச்சுடுங்க பாத்திரத்தை. இது ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும்.
வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி உதுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டு பொரிச்சுக்கலாம். பொரிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கடலப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி போல் ஆச்சுன்னா போதும். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ உதுத்து வச்சுருக்க இட்லியே இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான சீராளமும் ரெடி ஆகிடுச்சு. ஒரே மாவில் இத்தனை டிஷ் பண்ணலாம். இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.